ஹாய் ஹலோ வெல்கம் டு த சேனல் ஆஃப் கதிரவன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வினய விதய ராமா இந்த படத்துடைய ரிவ்யூ தான். எல்லோரும் படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய தமிழ் ஆடியன்ஸு இது ஒரு தெலுங்கு பிக்சர், தெலுங்கு நமக்கு தெரியாது அப்படின்றதுனால பார்க்காம இருந்திருப்பீங்க. அதே சமயத்தில் ஆக்டர் பிரசாந்துடைய ரசிகர்கள் நிறைய பேர் இந்த படத்தை நிறைய திட்டிகிட்டே இருந்தாங்க. ஏன் பிரசாந்த் போயிட்டு இவ்வளோ பெரிய ஹீரோ அந்த படத்தில் போயிட்டு ஒரு சின்ன கெஸ்ட் ரோலில் நடிச்சிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கிறது ஒரு எரிஞ்ச விஷயந்தான். அது ஒரு பெரிய ட்ரெண்டிங்காகவும் ஆச்சு. ஸோ இந்த படம் உண்மையிலே ராம் சரண் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. ஒரு ஹீரோக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. பட் ஈக்குவல் டு த ஹீரோ, இவரும் ஹீரோ தான் அப்படின்னு கண்டிப்பாக ஏற்றுக்கிற வகையில் ஆக்டர் பிரசாந்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆக்டர் பிரசாந்த் இது வரைக்கும் அவர் நடித்த படங்கள்லே ஆக்டிங் அப்படின்றதில் ஸ்கோர் பண்ணிட்டு போனது இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு. அவர் ஒரு நல்ல ஒரு ஆக்டர்ன்றதுக்கு அடையாளமும் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. வில்லன் விவேக் ஓப்ராய் ஓகே, அவருக்கு ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ஃபேமிலியினுடைய இன்வால்மெண்ட், அந்த ஃபேமிலியினுடைய அட்டாச்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தந்தானே தந்தானே அப்படின்ற ஒரு சாங்கில் அற்புதமாக கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீன் பிரசாந்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இவங்க பண்ண மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துருக்காங்க. அதாவது 12 படங்களில் நடிச்சிருக்கக்கூடிய ராம் சரணுக்கும் 50 படங்கள் நடிச்சிட்ருக்கிற பிரசாந்துக்கும் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இந்த டைரக்டர் போயப்பட்டி ஸ்ரீனு தெரிஞ்சிருக்கிறாரு. ஸோ அதுக்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ளாட்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா பிரசாந்தை சீன் பை சீன் கௌரவப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் தேவிஸ்ரீ பிரசாத் உண்மையிலே அவருடைய ஒர்க்கை மிரட்டி இருக்கிறாரு. நல்லா தான் இருக்குது. சாங்ஸு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆனால் நிறைய தேவையில்லாத ஒரு சீரியஸாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு சீனுக்கு நடுவில் ஒரு சாங் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது, அவ்வளோதான். பாட்டு நல்லா இருக்குது. அதில் ராம் சரண் எக்ஸ்ட்ராடினரி டான்ஸ் நல்லா இருக்குது. அது ராம் சரண் ஃபேனாக போய் உட்காருக்கும் போது என்ஜாய்மெண்ட் சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டோரியை ஜென்ரல் ஒரு பர்சனாக பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸாக அந்த சாங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபிலிம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதில் ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் உண்மையிலே ராம் சரண் பயங்கரமாக பட்டாசு கிளப்பியிருக்கிறாரு. ரத்தம் தெறிக்க ஃபைட்ஸ் ஒவ்வொன்றும் இருக்குது. அதில் அண்ணனுக்காக ஃபைட் பண்ணுறது, அதாவது அண்ணனாக இருக்கக்கூடிய பிரசாந்துக்காக ஃபைட் பண்ணக்கூடியது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ பவர்ஃபுல் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னா எலெக்ஷனை நடத்துறதுக்காக அப்பாயிண்ட் பண்ண ஒரு கமிஷனர். அந்த போஸ்ட்டில் ஆக்டர் பிரசாந்த் கௌரவமாக நடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு பயந்த சுபாவமாக நடிச்சிருக்கிறாரு. அதே சமயத்தில் ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆஃபீஸராகவும் நடிச்சிருக்கிறாரு. செம சூப்பராக இருக்குது. ஸ்ட்ராங் சீன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரசாந்த் தான் இதை ஸ்கோர் பண்ணுறாரு. வில்லன் விவேக் ஓப்ராய் அவருக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே அசிங்கப்படுத்தி பார்க்குறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். அந்த ஒரு அசிங்கப்படுத்தி பார்க்குறதுல அந்த பீகாரினுடைய சிஎம்முக்கு வளையல் போட்டு பார்க்குற மாதிரியான ஒரு சீன் வந்திருக்கும். ஸோ அது நிறைய அது ஒரு கடைசியில் சொல்லிட்டு போயிடுவார், சிஎம்ன்றதுனால உங்களுக்கு அதை நான் அசிங்கப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அதே மாதிரியான ஒரு சீனில் பிரசாந்த் மாட்டும் போது கம்பல்சரி பிரசாந்துடைய காலில் அந்த சலங்கையை கட்டி ஆடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துவார். அந்த அவமானப்படுத்துகிற சீன் மனசை கல்லாக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆக்டர் பிரசாந்துடைய ஃபேன்ஸாக இருந்தால் உண்மையிலே கோபமும் கண்ணில் தண்ணியும் வந்திருக்கும். இப்படி ஒரு எவ்வளோ பெரிய ஆக்டரை இப்படி சின்ன ஒரு விஷயத்தை அவ்வளோ ஆட தெரிஞ்ச ஒரு ஆக்டரை சும்மா நின்று காலை மட்டும் அசைக்க வச்சுருப்பாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கோபமும் வந்திருக்கு. பட் ஆனால் அவரோட கண்ணில் இருந்த ஆக்டிங்கை பார்க்கும்போது உண்மையிலே எல்லாருக்கும் மெய் செலுத்துருச்சு. எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங். ஒவ்வொரு சென்டிமெண்டல் சீன்லேயும் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான சீன்லேயும் பிரசாந்த் உண்மையிலே பயங்கரமான ஸ்கோர் எடுத்திருக்கிறார். இதில் வாட்ஸ்அப்பில் அவர் மாட்டிகிட்ருக்கிற இடத்த லொக்கேஷனை ஷேர் பண்ணி ராம் சரணுக்கு அனுப்பிச்சு ராமா ராரா அப்படின்ற ஒரு டைலாக் சொல்லுவார். அதாவது என்னை காப்பாற்ற வாடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரியான அர்த்தம் அது. அந்த டைம் உண்மையிலே பிரசாந்துக்கு ஒரு ஆக்டிங் ஸ்கோர் அப்படின்னா
100 இல்லை 200 இல்லை எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார். பட் ஆனால் அதுக்கப்புறம் ராம் சரண் அதை கேட்ட உடனே வேகமாக அண்ணங்கிட்ட ஓடி வரணும்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தான், கரெக்டு தான். பட் ஆனால் அது வரக்கூடிய விதம், ட்ரெயின் மேலே நின்றுக்கிட்டே வர மாதிரி, உடனே ஹார்ஸில் குதிரை மேலே ஏறி வர மாதிரி, ஸோ இதெல்லாமே வந்துட்டு லாஜிக்கலாக இடிக்குது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அங்கே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் நல்லா தான் பிளாட் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸ்னேகா இதில் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொன்னால் கேரா அத்வானியை ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்டிங் ஆக்ட்ரஸ் அப்படின்னா உண்மையிலே ஸ்னேகா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேரா அத்வானி சின்ன சின்ன ரொமான்ஸ் சீன்ஸ்க்கு மட்டும் வந்துட்டு ராம் சரணோட உரசிட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு டூயட் பாடிட்டு போயிடுவாங்க. பட்டு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கேரா அத்வானிக்கு கொடுக்கல. மற்றபடி ஒரு சில ஆக்டர்ஸ் ஆரியன் ராஜேஷ், ஜெயபிரகாஷ், ஹேமா, பிருத்விராஜ், ரவி வர்மா, மதுநந்தன், ஹிமஜா, ஈஷா குப்தா, ஹரி சுத்தமன், முகேஷ் ரிஷி, மகேஷ் மஞ்ரேக்கர், ஸோ இப்படி நிறைய ஒரு பட்டாளம் நடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது அவங்க மனசில் நிற்கக்கூடிய முக்கியமான அந்த 4 கேரக்டரில் முதல் கேரக்டர் கண்டிப்பாக ஆக்டர் பிரசாந்தை சொல்லியே ஆகணும். 2வது ராம் சரண், அவர் தான் படத்தோடைய ஹீரோ, கண்டிப்பாக அவரும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. 3rd ஸ்னேகா அண்ட் 4th விவேக் ஓப்ராய். ஸோ இவங்க 4 பேரும் எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் படத்தினுடைய டைட்டில் அப்போது ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு கிளிப் வரும். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. சின்ன வயசில் என்ன நடந்திருக்கு, அவங்க ஆர்ஃபனாக இருந்தபோது அந்த குழந்தை யார், அந்த ராம் சரண் எப்படி கிடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு சூப்பராக அற்புதமாக சொல்லியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் மிரட்டி இருக்குது. பார்க்கலாம், ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த படம் நல்லாவே பார்க்கலாம். ஸோ தமிழ் ரசிகர்கள் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஆக்டர் பிரசாந்துடைய ஃபேன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரசாந்தை இன்னும் அதிகமாக தான் பிடிக்கும். ஏன்னா எக்ஸலண்ட் சாய்ஸ் ஆஃப் சூஸிங் த ஸ்டோரி, சூப்பர் ஸ்கிரிப்ட். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது, அவருக்கு கிடைச்சிருக்கு. அவரை வந்துட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ மதிக்கிறாங்க, எந்த அளவு அவரை தூக்கி வச்சு பார்க்குறாங்க அப்படின்றது இந்த படத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தினுடைய முதல் வீடியோ இது. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை நாகரிகமான முறையில் இதில் பதிவிடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ. ஹாய், ஹலோ, வெல்கம் டு த சேனல்.